ஹஜ்ஜு பெருநாள் அன்று எக்ஸாம் வந்துச்சுன்னா என்ன செய்றது? மேலும் நான் குர்பானியும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறீங்க. கேள்வி எண் 2377. இந்த குர்பானி குடுக்கறதை பொறுத்தவரைக்கும், உங்களிடத்தில குர்பானி குடுக்கக்கூடிய அளவிற்கான செல்வம் இருக்கு. நீங்க பருவம் அடைந்தவராக இருக்கிறீங்க. சம்பாத்தியம் இருக்கு அப்படின்னா, நீங்க குடுத்து தான் ஆகணும். அப்படி இல்ல, நீங்க உங்களுடைய வயசெல்லாம் தெரியல உங்களுடைய கேள்வியில. இல்ல நீங்க மாணவரா தான் இருக்கிறீங்க. அ வேலையெல்லாம் இல்ல. உங்களிடத்தில அவ்வளோ சம்பாத்தியம் இல்ல. அவ்வளோ காசு இல்ல அப்படின்னாக்கா, நீங்க குடுக்கலன்னா அது என்ன இல்ல. அது பிரச்சனை கிடையாது. குடுக்க வேண்டாம். ஆனா காசு பணம் இருக்கு அப்படிங்கும்போது, நம்ம என்ன செய்யணும்? கட்டாயமாக இந்த குர்பானிங்கிறது நம்ம குடுத்துறணும் 1. 2வது அந்த பெருநாள் தொழுகைய பொறுத்தவரைக்கும், நீங்க குர்பானி குடுத்தாலும் சரி, குடுக்காட்டியும் சரி, பெருநாள் தொழுகைங்கிறது தொழுது தான் ஆகணும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக வலியுறுத்தியுள்ள ஒரு ஒரு கடமையான தொழுகையா இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னாக்கா, ஒரு ஜும்மா தினத்தன்று பெருநாள் வந்துருச்சுன்னு வைங்களேன், பெருநாள் தொழுகைய நீங்க தொழுதுட்டீங்க அப்படின்னாக்கா, ஜும்மா தொழுகைய கூட நீங்க தொழாம இருந்துக்கலாம். என்ற அளவுக்கு இந்த பெருநாள் தொழுகைங்கிறது அவ்வளவு வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமையான தொழுகையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துட்டு மாதவிடாயில இருக்கக்கூடிய பெண்களா இருந்தாலும் சரி, பெருநாள் தொழுகைக்கு வேண்டி அந்த எங்க மக்கள்லாம் கூடுறாங்களோ, அந்த இடத்துக்கு எல்லாம் வரணும். என்ற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, வழிகாட்டியிருக்கிறாங்க. இது புகாருல 980ஆம் இலக்கத்தில உள்ள ஒரு ஹதீஸா இருக்கு. மாதவிடாய் ஏற்பட்ட பெண்களா இருந்தாங்கன்னா, எங்க தொழுகை நடக்குதோ அங்க இல்லன்னா கூட, அதற்கு அருகாமையிலான இடத்துல வந்து இருக்கணும். சில ஆடை இல்லன்னா கூட ஆடைய இரவல் பெற்று வாங்க என்ற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துட்டு வலியுறுத்தி இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, எந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு தொழுகையாக இருக்கு. எனவே இத வந்துட்டு நம்ம வந்துட்டு தொழாம இருந்துறவே கூடாது என்பத நம்ம என்ன செய்யணும்? கவனத்துல கொள்ளணும். அடுத்து முக்கியமாவே உங்களோட பிரச்சனையே என்ன அப்படின்னாக்கா, எக்ஸாம் இருந்துச்சு என்ன பண்றதுன்னு கேட்கிறீங்க. இப்ப பெருநாள் தொழுகையினுடைய நேரம் என்று மார்க்கத்துல நமக்கு வந்துட்டு சொல்லி காட்டப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னாக்கா, இந்த சுபு தொழுகிறோம்ல, தொழுது முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்திலேயே நம்ம வந்துட்டு என்ன செஞ்சிட வேண்டியது, ஆரம்பத்திலேயே நம்ம வந்துட்டு பெருநாள் தொழுகைய வந்துட்டு நம்ம தொழுதுற வேண்டியது தான். ஏன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இன்ன அவ்வல மா நப்தஉ மின் யௌமினா ஹாதா அன் நுஸல்லிய. இன்றைய தினத்தில, இந்த பெருநாள் தினத்தில நாம முதல்ல தொழுகைய ஆரம்பிப்போம். அதற்கு பிறகு நாம் என்ன செய்வோம்? அறுத்து பலியிடுவோன்றாங்க. அப்போ இந்த இந்த நாளினுடைய முதல் காரியமாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, தொழுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹஜ் பெருநாள் தொழுகைன்னா, ஹஜ் பெருநாள். ரமலான்னா ரமலான். அப்போ அந்த இப்ப இந்த பெருநாள் தொழுகைய வந்துட்டு ஆரம்ப நேரத்துல என்ன செஞ்சுர்றோம், நம்ம தொழுது விட வேண்டும். ஆனா பொதுவாக என்ன நடக்குது அப்படின்னாக்கா, அது வந்து ரமலானா இருந்தாலும் சரி, ஹஜ் பெருநாளா இருந்தாலும் சரி, 10 மணி, 11 மணி, 9:30 மணி இப்படி தொழக்கூடிய காட்சிய பார்க்குறோம். அதிகமான இடங்கள்ல இப்படி பண்றாங்க. மதுஹப் ஜமாத்துகள்ல பள்ளிவாசல்ல வச்சு தொழுவுறது முதல்ல அந்த மாரி செய்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடல்ல தான், ஓப்பன் பிளேஸ்ல தான் என்ன செஞ்சிருக்காங்க, தொழுதுருக்கிறாங்க. அந்த வகையிலயும் அந்த ஒரு சுன்னத்த மீறி பள்ளிவாசல்ல தொழுவுறாங்க. 2வது என்ன பண்றாங்கன்னா, 10, 11 மணிக்குன்னு தொழுவுறாங்க. இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன செய்யல, அந்த மாரி காட்டி தரல. கடுமையான வெப்பம் இருந்துச்சுன்னா, அந்த நேரத்துல நீங்க தொழாம, அந்த கடுமையான இந்த வெப்பம் வந்து, இந்த கடமையான தொழுகை நேரத்துல இருந்தா கூட, தொழுகையின் நேரத்த என்ன செஞ்சிருக்காங்க, தாமதப்படுத்தி இருக்கிறாங்க. புகாருடைய 537ஆம் இலக்கத்துல உள்ள ஒரு ஹதீஸ். எனவே நாம வந்துட்டு இப்போ 10, 11 மணி அப்படின்னா, வெயில் நல்லா இருக்கும். அந்த நேரத்துல போய் மக்கள சிரமப்பட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு, அத்தன பேரும் சேர்ந்து தொழுவுறது அப்படிங்கிறது வந்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த சுன்னத்துக்கு மாற்றமானது. இப்போ ஒரு 5:30 மணி இப்பல்லாம் 5:15 அப்படிங்கும்பொழுது என்ன தொழுகை ஜமாத் தொழுகை நேரமா இருக்கு. பொதுவா அதிகமான இடங்கள்ல சொல்றோம், தமிழ்நாட்டுல. அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு 6:30, 7 அதிகபட்சம் 7:30 அப்படிங்கிற மாரி நம்ம வந்துட்டு தொழுகை நேரத்த அமைச்சுக்கணும். அப்போ நீங்க உங்களுடைய பகுதி எங்க இருக்கிறீங்களோ, கொஞ்சம் அக்கம் பக்கத்துல ஒரு ஒரு 10, 20 கிலோமீட்டருக்குள்ள நீங்க விசாரிச்சு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா நபி வழியின் அடிப்படையில சொல்லக்கூடிய மக்கள் இருப்பாங்க. அது நீங்க விசாரிச்சு முன்னாடியே நீங்க வச்சுக்கோங்க. எத்தன மணிக்கு எக்ஸாம்னாலும் இப்ப எக்ஸாம் அப்படிங்கிறது எப்படி ஒரு 9 மணிக்கு முன்னாடிங்கிற மாரியான எக்ஸாம்ஸ் கிடையாது. அப்படி ரொம்ப அரிதா தான் முன்னாடி இருக்கும். அப்போ ஒரு 9 மணி 9:30 அப்படிங்கிற மாரி தான் இருக்குனாக்கா, நீங்க அதுக்கு ஏத்த மாரி அந்த சென்டர் எக்ஸாம் சென்டரோ, ஸ்கூலோ எங்கன்னு தெரியல. என்ன எக்ஸாம் மட்டும் தெரியல நீங்க சொல்ல வர்றது. அந்த எங்க எக்ஸாம் நடக்குதோ அதுக்கு அருகாமையில இருக்கக்கூடிய ஜமாத்துகள் என்ன இருக்குன்னு பார்த்து, எங்க தொழுகை நடக்குது முற்கூட்டியே நீங்க விசாரிச்சுக்கோங்க. விசாரித்துக் கொண்டு, அதற்கு ஏற்ப நீங்க என்ன செய்துக்கலாம்னா, முன்னாடியே தொழக்கூடியவங்க நிலை இருக்கு. ஏன்னா, நபி வழியின் அடிப்படையில தொழக்கூடிய மக்கள் இன்னைக்கு அதிகமான அளவுல இருக்காங்க. நெறைய ஜமாத்துகள் அந்த மாரி தொழுவுறாங்க. மதுஹப் ஜமாத்துகள்ல கூட சிலர் அந்த மாரி நபி வழி பின்பற்றணுங்கிறதுக்காக திடல்ல தொழக்கூடியவர்களாகவும், அ கொஞ்சம் நேரம் முந்திய தொழக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்ப நீங்க அத விசாரிங்க. விசாரிச்சு முற்கூட்டியே தொழுவுறாங்க அப்படிங்கும் பட்சத்துல, நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, நீங்க அதற்கேற்ப போயி பெருநாள் தொழுகையில வந்துட்டு என்ன செஞ்சுக்கோங்க, நீங்க வந்துட்டு கலந்து கொள்ளுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, அரசு விடுமுறை இருக்கும். அப்படி இல்லன்னா அப்படின்னா கூட,
நீங்க முற்கூட்டியே தொழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறனால விசாரிச்சு பார்த்து அந்த எங்க அந்த மாதிரி முற்கூட்டியே தொழுகிறாங்களோ அங்க போய் தொழுதுட்டு அதுக்கு ஏற்ப உங்களுடைய பயணத்தை ஆட்டோலயோ, கார்லயோ, பைக்லயோ அத அமைச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு நாள் தானே. அதுக்கேத்த மாரி நம்ம வந்து டிராவல அதுக்கேத்த மாரி அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, பெருநாள் தொழுகையை விடக்கூடிய ஒரு நிலை ஏற்படாது. எனவே நம்ம அப்படியே சடைவாக அப்படியே லேசாக விட்டுட்டு போகக்கூடிய மாரியான ஒரு தொழுகை கிடையாது இது. நம்ம கட்டாயமாக என்ன செய்யணும்? சிரமம் எடுத்து அந்த தொழுகையை நம்ம தொழுது முடித்துவதற்கு தொழுவதற்கான முயற்சியை நம்ம கட்டாயமா செய்யணும்.